வணக்கம் மக்களே, வணக்கம். இப்போ நான் எங்கே தெரியுமா உட்காந்துருக்கேன்? நீங்கள் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அக்கினிபுத்திரன் ஏவுகணை பார்த்துருக்கீங்களா? இந்த அக்கினிபுத்திரன் ஏவுகணை தெரியுதா? அப்படியே பார்த்துக்கங்க. சிறுவர் பூங்கா. நீங்கள் உடனே நான் விஞ்ஞான கூடத்துக்கு போயிட்டு நினச்சிடாதீங்க. சிறுவர் பூங்கா இங்கே வருங்க. அந்த பக்கம் டிராகன் இருக்கா? இங்கே வருங்க. டிராகன் எங்கடா? இந்த இருக்குது பாருங்கள், மரத்துக்கு பின்னால் ஒளிஞ்சிருக்கா? இந்த வருங்க கொடை. இந்த வருங்க ஒரு அழகான பூங்கா. இந்த பூங்காக்குள்ளே தான் நான் உட்காந்துருக்கேன். அப்படியே சரி ரைட்டு, எங்கள் ஏரியாவுக்குள்ளே பாட்டு கச்சேரி ஓடுறதுனால இடம் இல்லாமல் பூங்காவுக்கு வந்துட்டேன். சரி வேறு அங்கே சுற்றி இங்கே சுற்றி என்ன, நம்ம ஏரியாவுக்குள்ளே தானே இருக்குது. நல்லா இருக்குடா. ஆனால் லொக்கேஷன் சூப்பர் இடம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே உட்காந்து வீடியோ போடுறதுல ஒரு சந்தோஷம். இந்தங்க எனக்கு எய்த்தாப்பில் பூமி உருண்டை கிடக்க. இதாக இருக்குது பாருங்கள் பூமி உருண்டை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதாக இருக்குது பாருங்கள் பூமி உருண்டை. எங்கடா காணோம்? இந்த பாருங்க பூமி உருண்டை. அதுக்கப்புறம் இந்த பாருங்க அக்கினிபுத்திரன். தெரியுதா? தெரியுதா அக்கினிபுத்திரன்? ஆகா, எங்கே வரைக்கும் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்க, பார்த்தீங்களா மக்களே? பார்த்துக்கங்க, இதுதான் அக்கினிபுத்திரன். திருநெல்வேலியில் இருக்கிறவங்க வாங்க, இங்கே வந்து இந்த பூங்காவில் வந்து நல்லா ஜாலியாக விளையாண்டு போங்க. நல்ல இடம் வசதிலாம் சூப்பராக இருக்குது, காத்தோட்டமாக இருக்குது. இப்போ தான் இந்த பூங்கா அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னால் நான் பார்க்கல, இருந்துச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருந்திருக்கும் போல். இப்போ வந்து நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல்லு பெயிண்டிங் பண்ணி உட்கார்றதுக்கு அங்கங்கே சேரு, ஊஞ்சல். இங்கே கூட கோகுல திலீப்பாவை கூப்பிட்டு வந்து விளையாட விடலாம். அந்த இருங்க, இல்லை என் பேரனை கூப்பிட்டு வரலாம். அந்த அங்கே பார்த்தா ட்ரெயின் ஓடுறது இருக்குது, அங்கிட்ட ஊஞ்சல். குழந்தைகளை கூப்பிட்டு வச்சுங்கிறங்க விளையாட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குங்க, சூப்பர் இடங்க. அப்படியே பின்னால் பார்த்தீங்கன்னா எனக்கு நேராக பின்னால் இங்கிட்ட வந்து ஒரு கிரவுண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள் ஹாக்கி விளாட்றாங்க பிள்ளைகள்லாம். இந்த இளைஞர்கள் எல்லாருமே ஹாக்கி விளாட்றாங்க. அதையும் காட்டிடுறேன். இப்படி ஒரு கிரவுண்டு உண்மையிலே இருக்கிறது எனக்கு இன்றைக்கி தாங்க தெரியுது. எப்படி இருக்குது பாருங்கள் ஹாக்கி கிரவுண்டு. பார்த்தீங்களா? ஹாக்கி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, தெரியுதா? எப்படி விளாட்றாங்க பாருங்கள். நல்லா இருக்கா? கிரவுண்டு சூப்பராக இருக்குங்க. விளையாட்டு மைதானம். இங்கே லாங் ஷாட்டு போனால் தான் தெரியும். இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருக்கா? அப்படியே இங்கே பாருங்கள் டைனோசர் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா பேசாமல் டெய்லி காலையில் நான் இங்கே வந்துடலான்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க, அழகான லொக்கேஷனுங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட். தரமான இடம். உட்காந்து பேசுகிறதுக்கும் ஒரு அமைதியாக நம்ம குடும்ப கதையை பற்றி கொஞ்சம் பேசுகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குது. ரைட், ஓகே, சரி, ஓகே, ஆரம்பிப்போமா? வணக்கம் என் ஆரிய நட்புகளே. இது வரைக்கும் பேசுனதெல்லாம் ட்ரெய்லரு, இப்போ தான் மெயின் பிக்சரே பேச போகிறேன். அதனால தான் வணக்கம் ஆரிய நட்புகளே, எனது அருமை சகோதர சகோதரிகளே, மாப்பிள்ளைகளே அப்படி சொல்லி தான் எப்போயும் ஆரம்பிப்பேன். அதே பாணியிலே வர்றேன். சரி ரைட்டு, ஓகே. இப்போ நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நேற்று சில விஷயங்களையெல்லாம் சில சேனலில் பேசியிருப்பாங்க. அதை பற்றிலாம் நான் கவலைப்பட போகிறது கிடையாது. இதை விட எவ்வளவோ அவமானங்கள், அசிங்கங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ அதெல்லாம் சந்திச்சுட்டு வந்தவன் தான். ஏற்கனவே ஆல்ரெடி இந்த ஒரு எஃப்ஐஆர் போட்டப்போ ரிமாண்ட் ஆனப்போ போய் ஸ்டேஷனில் குத்த வச்சு உட்கார்ந்த கதைலாம் உலகத்துக்கு தெரியும். அது நான் இல்லைனாலும் சரி தான், என் கூட இருக்கிறவ அவள் சொல்லிடுவா. யார்? சூர்யா. இப்போ எதாக இருந்தாலும் பேர் சொல்லி தான் பேச வேண்டியதாக இருக்குது. எதையும் சொல்லாமல் பேசினா அதில் ஒரு சிக்கலாகுது. நான் பாட்டுக்கு என் பொண்டாட்டியை பேசி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை கொண்டு போய் என்னையத்தான் பேசினார், என்னையத்தான் பண்ணாருன்னு சொல்லி கொண்டு போய் காட்டி என்னை எதிலையா சிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதனால் இனிமேல் எதுக்கு எந்த லேடிஸையுமே பேச வேணாம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. நம்மளுக்கு என்ன என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து வேறு வந்து கண்டென்ட்டே இல்லையா? இல்லை வந்து இந்த சுமியவோ, இல்லை இந்த அங்கிட்டு ஒரு அம்மா இருக்கேன் மதுரைக்காரம்மா, இல்லை அந்த பக்கம் ஒருத்தவங்க அந்த பக்கம் ஒருத்தவங்க, இவங்கள பேசி தான் நான் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்குது. அதை விட்டுவிட்டு நான் ஏன் வந்து குண்டாச்செடிக்குள்ளேயே குதிரை ஓட்டணும்? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். அதை விட இவங்களை எதுக்கு நான் பேசணும்? பெண்களை பேசினாலே உமன் ஹரஸ்மெண்ட்டு, இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. நம்ம எதுக்கு இப்போ பெண்களுக்கு பெண்கள் பேசிக்கிறாங்களா? யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல. அது அவங்களுக்குள்ளே வந்து குடிமைப்பிடி சண்டை ஓட்டால் கூட அதை பார்த்துக்கிறதுக்கு காவல்துறை இருக்குது. நம்ம போய் தேவையில்லாமல் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் போய் நம்ம அந்த ஒரு பொடி வச்சு பேசுகிறது, ஒரு குத்தி காட்டி பேசுகிறது, நம்ம எது பண்ணாலுமே எப்படா வந்து நம்ம வாயை பிடுங்குவோம், எப்படா நம்ம எதுலையா சிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிவ் என் பொண்டாட்டி முதற்கொண்டு. என் பொண்டாட்டின்னு இனிமேல் சொல்லக்கூடாது, அவள் என் பொண்டாட்டியே கிடையாது. நேற்று கூட ரொம்ப பேர் வந்தீங்க, அவளுக்கு கால் வலிக்குதான், கை வலிக்குதான், அழுகிறாளாம் அப்படின்லாம் போட்டிங்க.
எனக்கு அதை பற்றிலாம் அக்கறை கிடையாது. இப்பயும் சொல்கிறேன். இப்போ இந்த இந்த விஷயத்தை வந்து நான் சொல்கிறதுக்கு வந்து எனக்கு ஒன்றும் சங்கடமோ இல்லை மன உளைச்சலோ மன வருத்தமோ கிடையாது. எந்த ஒரு சோகமும் கிடையாது. எந்த ஒரு மனக்கவலையும் கிடையாது. என் குடும்பங்கிறது என் மைங்க மட்டும்தான் இனிமேல் என் குடும்பம். என் பேரை மட்டும்தான் என் குடும்பம். சுமிங்கிறவ என் வாழ்க்கையில் இனிமேல் வரவே கூடாது. மொத்தத்துக்கு அவளை வந்து தலைமுழுகிட்டேன். காரணம் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? எவனோ ஒருத்தன் எங்கேயோ இருக்கிறவனுக்காக என்னையவே பகிச்சுக்கிட்டு சேனலை வந்து பிடுங்கினான். சரி போய் தொலைதுன்னு விட்டாச்சு. நேற்று சாயங்காலம் என் மகனுக்கு நான் அவள் போட்ட அந்த என்னை பற்றி தேனா பயலேன்னு சொல்லி போட்டு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டிருந்தான். அதை நான் அப்படியே என்ன பண்ணேன்னா வாட்ஸ்அப்பில் என் பெரிய பையலுக்கு அனுப்பிவிட்டேன். அனுப்பிவிட்டு நான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்கள் அம்மா போகிற போக்கு சரியில்லை தம்பி. எவனோ ஒருத்தன் எங்கேயோ இலங்கையில் ஒருத்தன் சுகையில் இருக்கான் போல். அவனை போய் வந்து காதல் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ இவளுக்கு காதல் கருமாந்திரம்லாம் இவளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து சொன்னேன். அந்த வீடியோ வாட்ஸ்அப்பை அனுப்புங்கன்ட்டான். அதுபோக என்னையும் சூர்யாவையும் வச்சு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பையன். தேவையில்லாமல் இவ வந்துக்கிட்டு அதில் போய் மூக்க நுழைச்சி அவங்கள வந்து ஒரு சிரித்து ஒரு கிண்டல் கேலி பண்ணிக்கிட்டு என்னை ஒரு புருஷனாகவே மதிக்கலடா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட என்னுடைய ஆதங்கத்தை பூரா கண்ணீராக கொட்டினேன். கான்காலில் எடுக்கிறேன். எடுத்தால் நான் கேட்ட கேள்வி என்ன? என்னைய தேவையில்லாமல் வந்து ட்ரோல் பண்ணுறாடா, எனக்கு வந்து திருட்டு பட்டம் கட்டுறாடா, உங்களுக்காக இவ்வளோ 50 லட்ச ரூபா சொத்தை விட்டுட்டு வந்தவேனா, கட்டின ட்ரெஸ்ஸு போட்ட ட்ரெஸ்ஸோடு அப்படியே வீட்டை விட்டு தான் நான் வந்தேன். யாருக்காவது எந்த தொந்தரவாவது கொடுக்குறேன்னா என்னை எதுக்குடா தேவையில்லாமல் மீடியாவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு களவாணி பயலை திருட்டு பயலை அப்படின்னு சொல்லி ஏன்டா பேசணும் அப்படின்னு சொல்லி என் மையன்ட்ட கேட்டேன். கான்காலில் எடுக்கிறேன், நீங்கள் அமைதியாக இருங்க, எதுவுமே பேசாதீங்க, மௌனமாக இருங்க, நான் பேசுகிறேன், அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்ப்போம்டா. இவன் என்னாருமா பேசுகிறா அவங்கிட்ட? கொஞ்சம் கூட புருஷங்கிற மரியாதை இல்லாமல் பெத்த புள்ளக்கிட்ட பேசுகிறோங்கிற ஒரு கவலை இல்லாமல், டேய் அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமாடா? அவன் அதை பண்ணான்டா, அவன் காசு திருடுனான்டா, திருட்டு பையன், அவன் ஒரு முள்ள மாதிரி பையன்னு சொல்லி அவன் இவன் சொல்லி 1000 கேள்வி கேட்குறாங்க என்னைய. ஒரு பெத்த பிள்ளைகிட்ட தகப்பனை இப்படி வந்து அவன் இவன் சொன்னால் அவன் என் மேலே வச்சுருக்கிற மரியாதை மதிப்பு என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இங்கே இருங்க பிளேட்டு போகுது. மரியாதை மதிப்பு என்ன ஆகும்? அவன் என்னைய அப்படியே கேட்குறான், அவங்க காசை நீங்கள் ஆட்டையை போட்டிங்களா அப்படின்னு கேட்குறான். டேய் உன் தகப்பேன்னா நம்ம குடும்பத்துக்காக இது வரைக்கும் 50 லட்சம் இல்லை, உங்களை படிக்க வச்சது ஆளாக்குனது உங்களுக்கு எல்லாம் செஞ்சது எல்லாம் நான்றா. உங்கள் எதிர்காலத்துக்காக என்னையை பார்த்து திருட்டு பட்டம் கட்டுறா, அவளை என்னான்னு கேள்றா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கேட்குறேன், ஏம்மா அப்படி பேசுகிறீங்க அத்தாவை அப்படின்னு சொல்லி கேட்க, போடா நீ இவனும் நீ அவன் கூட சேர்ந்தவன் தானே, நீ ஒரு திருட்டு பைய அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். அப்போ இவளுக்கு காதல் காமம் கண்ணை மறைக்குதுங்கிறது ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? எதுக்காக அந்த ஒரு இலங்கையில் இருக்கிற அந்த ஒருத்தனுக்காக, அந்த சுண்டல் மெண்டல் பயலுக்காக குடும்பத்தில் உள்ள பெத்த பிள்ளையவே பகைக்கிறதுக்கு துணிஞ்சிட்டான். அப்போ இவளெல்லாம் நம்ம எந்த லிஸ்ட்டில் போய் சேர்க்குறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சொல்கிறீங்க அழுகிறா, ஏதாவது பண்ணுங்க, போய் ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுற இடத்துலையா நான் இருக்கேன்? இல்லை நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் என் கூட இருக்கிற விட்டுருவாளா, இல்லை எனக்கு தான் மனசாட்சி இடம் கொடுக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் போய் ஹெல்ப் பண்ணேன்னா அடுத்து இந்த வீட்டு வாசலில் என்னை மிதிக்காதன்றுவா, என் பைய தூக்கி ரோட்டில் எறிவா, அள்ளிட்டு ஓடு அப்படின்னா நான் எங்கே போவேன்? நானே அனாதை வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன குடும்பம் இருக்கா, இல்லை வந்து எங்கள் அம்மா இருக்கா, அப்பா இருக்காங்களா, இல்லை வேறு யாரும் அண்ணன் தங்கச்சி இருக்காங்களா, இல்லை அக்கா தங்கச்சி இருக்காங்களா? சொல்லுங்கள். யாருமே இல்லாத அனாதையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இருக்கிற இடத்துல நான் பாட்டுக்கு சரி ஏதோ கூழோ கஞ்சியோ ஏதோ கறியோ மீனோ கொடுக்குறத சாப்பிட்டு ஏதோ அவள் பிள்ளையில நான் ஒன்று சொல்ல வாங்க, இந்த இடத்துல நான் நல்ல முடிவு எடுக்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். யாருமே எனக்கு வந்து அவள் அழுகிறா, இந்த சுமிங்கிறவ அவள் வந்து கால் வலிக்குதுங்கிறா, ஆப்ரேஷன் பண்ண தையல் போட்ட இடம், ஏங்க இதே வந்து அவள் ஆப்ரேஷன் பண்ண தையல் போட்ட இடத்துக்கு வலிக்குதுன்னு சொன்னப்போ மருந்து வாங்கி கொடுத்தவன் நான். ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் அன்னைக்கு கூட ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கண்ணுக்கிட்ட இதாகி போச்சு, அதுக்கு வந்து பாருங்கண்டா, அதுக்கு போனேன். நித்திலா ஆஸ்பத்திரியில் போய் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். வயிறு வலிக்குதுண்டா, கால் வலிக்குதுண்டா, எவ்வளோ காசுன்னு பார்க்காம நான் செலவு பண்ணுவேன். இன்னும் லட்சக்கணக்கில் ஆனாலும் நான் செலவு பண்ணி பார்க்க துணிஞ்சவன் தான். என் குடும்பத்துக்கு போக தான் சூர்யாக்கிட்ட கூட பல தடவை சொல்லியிருக்கேன். என் குடும்பத்துக்கு செலவு பண்ணது போக தான் உங்களுக்கு, என் பிள்ளைக்கு போக தான் மிச்சம், என் பொண்டாட்டிக்கு போக தான் மிச்சம்னு சொல்லி அவள் கூட எத்தனை நாள் இவளுக்காக நான் சண்டை போட்டிருப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி ரைட்டு, போனால் போகுது ஏதோ நம்மளை வந்து பிரிஞ்சிருக்கோங்கிறதுக்காக என்ன சொல்லி வந்தா, நான் சும்மா நாடகம் போடுறேன், சுகையிலுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இதெல்லாம் சும்மா ஒரு நடிப்பு தான், அந்த சிக்குபாயை வந்து கவர் பண்ணுறதுக்காக நான் போடுற நாடகம் வேஷம், நீங்கள் யாரும் அப்படி நினச்சிக்கிறாதீங்கன்னு சொல்லி தானே உங்கள் மீடியாவுக்குள்ளே உங்ககிட்ட பேசினா. என்ன சொன்னாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.
மீடியாக்குள்ளே பேசும்போது என்ன சொன்னேன், இதெல்லாம் ஒரு நாடகம், சும்மா வந்து அவரை வந்து என் பக்கம் இழுக்கிறதுக்காகன்னு சொன்னேன். அப்புறம் போக போக என்னாச்சு, அவளுக்காகவே பாட்டு, அவனுக்காகவே இவன் வந்து அவளுக்கு தூது விட, அவன் இவளுக்கு தூது விட, இவனுக்கு மாறி மாறி வந்து தூது மேலே தூது விட்டு லவ்வை டெவலப் பண்ணி இன்றைக்கி எங்கே போய் நிற்கிறாங்க. குடும்பத்தை எதிர்த்து, புருஷனை எதிர்த்து, யாரோட தயவும் வேணாம், நான் எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னையே ஒருத்தன் அவமானப்படுத்துகிறேன், அசிங்கப்படுத்துகிறான், ட்ரோல் பண்ணுறான். அவனை பார்த்து இவன் சிரிக்கிறான், எங்கள் 2 பேரையும் நக்கல் பண்ணுறதை பார்த்து ரசிக்கிறான். அப்போ இவன் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு கேவலப்பட்ட ஜென்மங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கே கண்கூட தெரியும். கேட்டால் இப்படி வருவீங்க, நீ என்ன பண்ண, நீயும் சூர்யாவும் பண்ணாத லீலைகளை, நீங்கள் போய் குற்றாலத்தில் போய் குஜிலி மஸ்து பண்ணலையா, நீங்கள் 2 பேரும் போய் ஆடல் பாடல் பண்ணலையா, நீங்கள் 2 பேரும் டூயட் ஆடலையா, நீங்கள் 2 பேரும் கட்டி பிடிச்சி கட்டி தழுவலையா, அப்படிலாம் நீங்கள் கேட்பீங்க. நாங்கள் பண்ணுறது வெறும் நடிப்பு. நாங்கள் மனசளவில் வந்து நாங்கள் 2 பேர் வந்து இந்த மீடியாவுக்குள்ளே வந்து ஒற்றுமை அப்படியா இருக்கும், எலியும் பூனையுமா தானே இருக்கும். எங்களுக்குள்ளே நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு தப்பு தண்டா நடக்குதா, இல்லை பப்ளிக்கில் உட்காந்து இப்படி தான் வந்துக்கிட்டு என்னவனே மன்னவனே தென்னவனே ஐ லவ் யூ புச்சி குட்டின்லாம் நாங்கள் பேசுகிறோமா? டீசெண்டாக இருக்கும்ல. பிள்ளைய வந்தால் எப்படி இருக்கணும், அவங்க இல்லாட்டினா எப்படி இருக்கும், எல்லாம் பார்க்குறீங்கல்ல. சபநாகரிகங்கிறத நாங்கள் கடைப்பிடிக்கிறோமா இல்லையா? எந்த இடத்துலையாவது நாங்கள் ஆபாச பதிவு போட்டிருக்கோம்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை அறிவுருக்கு தக்க வகையில் அவள் ஏதாவது வார்த்தையை விடுறாளா, இல்லை நான் ஏதாவது விடுறேன்னா? நல்லா பாருங்கள், என் வீடியோக்களை பூரா போய் பாருங்கள். நாங்கள் திருந்தி பல வருஷம் ஆச்சு. அவள் பாட்டுக்கு மசாலா வியாபாரம் பார்த்துக்கிட்டு அவள் பொழப்பை ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருந்தா. யார் அவளை கண்டென்ட் எடுத்து இன்றைக்கி மீடியாவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவளை, ஆனால் ஒன்று நான் சொல்லவா, உள்ளதுலேயே இழிச்ச வாய் யாருன்னா நாங்கள் 2 பேரும் தான். காரணம் என்னென்னா, உலகமே இந்த யூடியூப்பில் உள்ள பல சேனல்கள் எங்கள் பேரை சொல்லி எங்களுடைய கண்டென்ட் எடுத்து நாங்கள் பேசுகிறத வச்சே தினம் ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ உருட்டுறது, இல்லைனா வந்து எங்களை வச்சு 8 நிமிஷம் வீடியோ போட்டு கண்டென்ட் எடுக்கிறது, எங்களுக்கு நெத்தி காசு வைக்கிறது, நாடிக்கட்டு கட்டுறது, கூணுக்கலவைங்கிறது, அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது எல்லாம் பண்ணி நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு கடைசியில் எங்கள் மேலேயே பழியை போட்டு எங்கள் மேலேயே கேஸை கொடுத்து அதை நியூஸ் ஆக்கி, இது என்ன உலகம்? சரி நாங்கள் வாட்டுக்கு, சரி நாங்கள் சொல்கிறோம், எங்கள் 2 பேருக்கு தனித்திறமை இல்லாமல் இருக்கா? கொஞ்சம் சொல்கிற கேட்ட கேள்வி மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். நாங்கள் 2 பேரும் நீங்கள் உங்களை யாரை பற்றியும் பேசாமல் தனியாக வீடியோ போட்டு சம்பாதிக்கிற திறமை எங்களுக்கு இருக்குது. உங்கள் யாருக்காவது அந்த மாதிரி ஒரு திறமையை சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் யாரையும் போக வேணாம், இந்த சுமியவே எடுத்துக்கிடுவோம். 24 மணி நேரமும் எங்களை பேசாதீங்க, என்னையும் சுகையிலையும் இழுக்காதீங்க, நீங்கள் எங்களை சுண்டலுங்காதீங்க, மெண்டலுங்காதீங்க, என்னை எலிப்புழுக்கங்காதீங்க, என்னை வந்து வெள்ளெலிங்காதீங்க எல்லாம் சொல்கிறாள்ல, பாடி ஷேமிங் பண்ணாதீங்கிறாள்ல. சரி நாங்கள் பண்ணலப்பா, நாங்கள் விட்டுடுறோம், இந்த விஷயத்துக்குள்ளேயே நாங்கள் மூக்க நுழைக்கலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்ன பண்ணுற? என்னைய தேனா பையலேன்னு கேட்கலையா? அவளை கட்டப்பை கருப்பின்னு சொல்லலையா? வழுக்க மண்டன்னு சொல்லலையா? குதிரை மூஞ்சின்னு சொல்லலையா? சிங்கப்பூர் ஐட்டம்னு சொல்லலையா? 10 பாட்டல்னு சொல்லலையா? எவ்வளோ வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. நீயும் அவன் என்னைய கிழட்டு பையலேன்னு சொல்லலையா? என்னைய மஞ்சப்பை மாமான்னு சொல்லலையா? என்னைய புரோக்கர்னு சொல்லலையா? நான் கேட்குறேன். பேசுகிறதெல்லாம் பேசுகிறீங்க, எல்லாம் பேசி முடிச்சுட்டு எங்களை வச்சு கண்டென்ட் எடுக்காதீங்க. நீங்கள் அப்படியே பெரிய இந்த யூடியூப்பில் பெரிய, நீ ஒரு ராணி அவர் ஒரு ராஜா, நீங்கள் ஒரு மகாராணி அவர் ஒரு மகாராஜா. விளக்கண்ண கட்டைகளா, குழம்பி போன குட்டைகளா, நாசமாக போன எடுவட்ட எச்சக்கலைகளா? உங்களுக்கெல்லாம் எங்களை வச்சு தான் உங்களுக்கு சோறு. நீ போன மாதம் 37,000 ரூபா வாங்கினியே, யாரை வச்சு வாங்கின? யாரை பேசி வாங்கின? ஏதோ ஒரு வீடியோ எடுத்து குழம்பு வீடியோ ஏதோ ஒன்று போட்டால் ஒரு ஷார்ட்ஸு, அதுக்கு எப்படி காசு வரும்? வெறும் 10 பைசா வரும், நயா பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் எங்களை பற்றி தினம் உட்காந்து குத்த வச்சு இப்படி உட்காந்துக்குருவா. அப்புறம் உங்களுக்கு தெரியுமா, கோபால் கோபால் எல்லாம் நடிப்பா கோபால் அப்படின்னு பேசுகிறீல, யாரை பற்றி பேசுகிற? ஒவ்வொரு வீடியோ ஒரு ஸ்டாண்டு கூட வாங்க வக்கில்ல, 37,000 ரூபா சம்பாரிச்சிருக்கா. ஒரு 350 ரூபா 400 ரூபா கொடுத்து ஒரு நிப்பாட்டுற ஸ்டாண்டு வாங்கி ஒரு யூடியூப்பாக நடத்த வக்கு தெரியலை. சேனலை மாத்திரம் லொலக்குன்னு பிடுங்க தெரியுதுல. சேனலை என்ன பண்ண, லொலக்குன்னு பிடுங்குனில, ஒரு சத்தம் இல்லாமல் போட்டுட்டு போடுறா வெடியண்டியில். நீ உனக்கு போடுவாங்க வெடி, பார்த்துக்கிட்டே இரு. நான் இருக்க போய் உனக்கு சேனலுக்கு அப்பப்போ விழுகிற ஸ்ட்ரைக்கு ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டு இருந்தேன். இனி அதை செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. உன்னை உட்காந்து கண்ணில் தினம் விளக்கெண்ணெய் ஊற்றுன மாதிரி ஊற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி நம்ம பொண்டாட்டி தானே, எதை 4 காசை சம்பாரிச்சா எதை என் பேரனுக்கு எதாவது வாங்கி கொடுப்பா, பிள்ளைகளுக்கு எதாவது செய்வா,
நல்ல நாள் படிக்கிறவனுக்கு ட்ரெஸ் எடுத்து போடுவான்னா நீ மேனாமினிக்கு மாதிரி வந்து ஜிக்கு 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 ஜிக்குன்னு அப்படியே கலர் கலராக ட்ரெஸ்ஸை போட்டு பூராத்தையும் அந்த கள்ளக்காதலனுக்கு காட்டுறதுக்கு அப்படியே மினுக்கிற. உனக்கு எதுக்கு இனிமேல் சேனலு? பிச்சை எடு, போய் தெருவில் போய் நில்லு, திருவோடு ஏந்திக்கிட்டு மெண்டல் நாய். நான் ஒன்று சொல்லவா, என்னையை வச்சு தான் நீ சம்பாதிக்கிற. நீங்கிறத விட உன் கூட இருக்கான் பாரு, அவனு இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான்ல ஷார்ட்ஸு போட்டு. எங்களை இந்த தைரியமானவன் எங்களுடைய வீடியோவை நேரடியாக போடுற. டே வெண்ண, நேரடியாக எங்கள் 2 பேருடைய வீடியோவை அப்படியே எடுத்து போஸ்ட் போடு. இதில் வந்து விளக்க மயிறு வேறு விளக்கம், அதில் அப்படியே வீடியோவில் எங்களை பற்றி நீங்கள் பேசுவதால் பதிலுக்கு நாங்கள் உங்களை பேசுகிறோம், எங்களை நீங்கள் பேசாவிட்டால் நாங்களும் உங்களை பேச மாட்டோம். பெரிய 2 பேர் இவங்களை பேசினா எங்களை பேசுவாங்களா, இல்லைன்னா இவங்க பேச மாட்டாங்களாம். நல்லா வாயில் வந்துடும். இன்னொரு தடவை தேவையில்லாமல் நான் இப்போ அவனுக்கு வலை விரிச்சிருக்கேன், யாரும் கவலைப்படாதீங்க. என்னண்ணே இப்படி உங்களை ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னண்ணே உங்களை இப்படி அசிங்கப்படுத்துகிறேன், நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுங்கண்ணே, ஸ்ட்ரைக் அடிங்கண்ணே சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நேரம் வரும்போது அடிப்பேன். புலி எதுக்கு பதுங்குது? பாயிறதுக்கு. ஒரு புலி வந்து அமைதியாக இருக்குன்னா இறையை தேடி காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது எப்போ வந்து இறைய கவ்வும்னா கரெக்டாக கழுத்தை பிடிச்சி கவ்வும். புரியுதா? இப்போ ஒரு மான் இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்குன்னா, ஒரு புலி பார்த்துக்கிட்டே இருக்குன்னா சும்மா இருக்காது, கரெக்டாக கழுத்தை பிடிக்கும். எந்த இடத்துல பிடிச்சா அதை அடங்குமோ அங்கே பிடிப்பேன், ஷெய்க்கு அடிப்பேன். உன்னை நான் சும்மா விடுவேன் நினைக்கிறியா தம்பி? எல்லாம் யாமறியும் பராபரமே, ரைட்டா? ஒரு நாள் உனக்கும் நான் வைப்பேன் ஆப்பு, கவலைப்படாத சுமி, சொல்லி வச்சுக்க, அவ்வளவுதான். இதுக்கு மேலே என்னை ட்ரோல் பண்ணாலோ, என்னை பற்றி ஏதாவது ராங்காக ஏதாவது பேசினாலோ, இனிமேல் என் நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும். நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் செய்கிறேன். சில பேர் மாதிரி சொல்லாமல் கமுக்கமாக செய்கிறதெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது. துணிஞ்சு நேருக்கு நேர், நெத்திக்கு நெத்தி, நெஞ்சுக்கு நெஞ்சு எதிர்த்து நிற்பேன். துணிஞ்சவன் நான், சரியா? துணிஞ்சவனுக்கு தூக்கு மேடையும் தூள் பக்கடா, அந்த கேரக்டரில் வர்றவன் நான். எங்கள் அப்பா அம்மா என்னை அப்படி தான் வளர்த்துருக்காங்க, ஒன்றே மாதிரி கிடையாது. இங்கிட்டு காசுக்காகவும் கரிமீனுக்காகவும் எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, அதை மாதிரி காசுக்காகவும் கரிமீனுக்காகவும் நான் கப்பையை விரிக்கிறது கள்ளக்காதலைங்கிட்ட. இந்த பழக்கம் எனக்கு கிடையாது, ரைட்டா? ஒரு ஆள்கிட்ட இருந்தேன்னா ஆமாம் இவ கூட தான் இருக்கேன்ட்டு போயிட்டே இருப்பேன். இவ தான் எனக்கு உலகம்னா ஆமாம் அவள் தான் என் உலகம்னு பப்ளிக்காக சொல்லுவேன். ஒன்றே மாதிரி கிடையாது, சரியா? ஒரே வார்த்தை, இதுக்கு மேலே என்னை பேச விடாத, எங்களை பற்றி நீங்கள் வீடியோ போடாதீங்க, கண்டென்ட் எடுக்காதீங்க. குறிப்பாக சுமி உனக்கு சொல்கிறேன், இனிமேல் நீ என்னை பற்றி பேசி வீடியோ போட்டாலோ, இல்லை என்னை பற்றி ஏதாவது அவதூறு பரப்புனாலோ, அசிங்கப்படுத்தினாலோ, குறிப்பாக என் கூட இருக்கிற பற்றிய சூர்யா, அவளை பற்றி ஏதாவது பேசினாலோ நான் தலையிட மாட்டேன். அவள் போய் நீ இதில் தலையிடாத சுமி, எப்படி? ஏன்னா ஆல்ரெடி உன் மேலே சென்னையில் வேறு ஒரு சிஎஸ்ஆர் இப்போ பதிவாயிருச்சு. இப்போ அடுத்து சூர்யாவை வச்சு மதுரையில் ஒரு சிஎஸ்ஆர் உனக்கு பதிவு. நீ சென்னைக்கும் மதுரைக்கும் லோலோன்னு அல்லோலோ கல்லோலப்பட போகிற. இது நடக்குதா இல்லையான்னு வேடிக்கை பார்க்குறிய? நான் நடத்தி காட்டுவேன். நான் பார்க்குறதுக்கு தான் சைலண்ட்டாக இருப்பேன், ஆனால் நான் ஒரு வயலண்டு, தெரியுமா? வேணாம், என்னைய சீண்டாத, அப்புறம் நொந்துருவேன். என் 5 முகத்தை தான் நீ பார்த்துருக்க, எனக்கு இன்னொரு ஃபேஸ் இருக்குது, 6வது முகம், அதை நீ பார்த்துறாத, நொந்துருவ, சரியா? பாய்.